ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாஸ் விழாக்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சித்தப்பா அவங்க தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சித்தப்பா அவங்க சித்திக்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டேன். சரி, தோட்டத்தை உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு பாருங்கள். இது கிணறுங்க. துணியெல்லாம் துவைச்சி அதை விறகு மேலே காய போட்டிருக்காங்க. கிணறு வற்றாத தண்ணி இருக்குங்க எப்பயுமேவும். வாழை மரமெல்லாம் முன்னாடி இருக்குது பாருங்கள். வாழை மரம், கொட்டம், மாடு கொட்டங்க. மாடு மேய்ச்சலுக்கு கட்டியிருக்காங்க போல் இருக்குது. தோட்டத்தில் ஆட்டுக்குட்டி கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்குது கொட்டத்தில். இந்த ரூம்பு வந்து பெரிய தம்பிக்குங்க. இந்த வீடு பெரிய தம்பிக்கு, இந்த வீடு வந்து சின்ன தம்பிக்கு. அதுக்கு முன்னாடி சித்திவங்க இருக்காங்க. அந்த பச்சை கலரு வீட்டில் இன்னொரு சித்தி இருக்காங்க. சித்தி சித்தப்பாட்ட சொல்லியாச்சு. இந்த சித்திக்கிட்ட போய் சொல்லணும். இன்னொரு சித்திக்கிட்ட முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. தம்பி பொண்டாட்டி ஒரு பிள்ளை இருந்துச்சுங்க. அந்த பெரிய தம்பி பொண்டாட்டிகிட்ட சொல்லியாச்சு. இன்னொரு தம்பி பொண்டாட்டி அங்கே களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் களை வெட்டுற இடத்துல போய் சொல்லணும். சரி, இங்கே அம்மாட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். பாருங்கள், முன்னாடி கொட்டம் இருக்குது. இவங்களும் ஆட்டுக்குட்டி எல்லாம் முன்னாடி வளர்த்துருப்பாங்களுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சொல்லியாச்சு சித்திக்கிட்டேயுமேவும். சித்தி முன்னாடி பாருங்கள், பேத்தி வச்சுக்கிட்டு ஹாய் சொல்கிறாங்க. சைக்கிளெல்லாம் உள்ளே நிப்பாட்டிருக்காங்க போல இருக்குது. இப்போ எதுவுமே வளர்க்கலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வாழை மரம் இங்கே முன்னாடியுமே வச்சுருக்காங்க. இது மோட்டார் ரூம்புங்க. இந்த ரூம் மோட்டார் ரூம்பா. மல்லிகைப்பூ செடி தாங்க வச்சுருக்காங்க ஃபுல்லாகவேவும். பாருங்கள், மல்லிகைப்பூ செடி இது சிறுசாக இருக்குது. அந்த சைடு பெரிய செடியாக இருக்குது. பின்னாடியுமே பார்த்திங்கன்னா அந்த வாழை மரம் எல்லாமே இருக்குது. வாழை மரம், துவைக்கிற கல் இங்கே தான் போட்டிருக்காங்க துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு. இந்த செடி சிறுசாக இருக்குது. இந்த செடி பெரிய செடிங்க. இதில் தான் பூ, பெரிய செடியில் தான் இப்போ பூ சீசன் கொஞ்சம் கொஞ்சம் வருது இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பின்னாடி பாத்ரூம் போல் இருக்குது. அந்த பக்கத்தில் இது பாத்ரூம்பு. பேரம்பேத்தியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தம்பி பொண்டாட்டி அங்கே களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஹோம் டூர் பார்க்கலாம். தோட்டத்தில் எப்படி வீடு இருக்குதுன்னு பார்க்கலாம். சுற்றி தகரத்தில் தான் மறைச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜு, பாத்திரம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். அடுப்பு வந்து ஸ்டூல் போட்டு தான் வச்சுருக்காங்க. பீரோ, கட்டில் எல்லாமே ஒரே ரூம்பாக தாங்க கட்டியிருக்காங்க. 2 பேர் தானே, 2 தம்பி உங்களுக்கு தனித்தனியாக ரூம் எடுத்து விட்டாங்க. சித்தப்பா சித்தி மட்டும் தான் இந்த ரூமில் இருக்கிறது பேரம்பேத்திகளோட. பாருங்கள், நிற்கிறாரு சித்தப்பா. முன்னாடியெல்லாம் நிலம் சும்மா தான் போட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து என்ன விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போ தம்பி பொண்டாட்டி களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க மல்லிகைப்பூ செடியில். அங்கே போய் நம்ம சொல்லலாம் வாங்க. நல்லா அமைதியாக இருந்துச்சுங்க. தோட்டத்தில் இருக்கிறது நல்லாயிருக்கும். யாரெல்லாம் தோட்டத்தில் குடியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் அம்மாவுங்க வந்து தோட்டத்தில் குடியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போ எல்லாம் தோட்டத்தில் போய் இருக்கும்போது அவ்வளோ அமைதியாக நல்லாயிருக்கும் பாருங்கள். ஊருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஜகஜன்னு அமைதியாக இருக்கும். யாரோட தொந்தரவு இல்லாமல் நம்ம வாட்டுக்கு இருக்கலாம். வேலை உண்டு நம்ம உண்டுன்னு. இப்போ பாருங்கள், களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய பூச்செடி, இது சின்ன செடி இப்போ தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. பெரியம்மாவும் பெரியம்மாவோட பேத்தி 2 பேரும் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. தம்பி பொண்டாட்டி 2 பேரும். சரி, அவங்ககிட்டயே சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பலாம். இன்னொரு சித்தப்பா அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்ககிட்டையும் போய் சொல்லணுங்க. அது அடுத்த வீடியோ வரும் பாருங்கள். அவங்களும் தோட்டத்தில் தான் குடியிருக்காங்க. எங்கள் ஊர்லேருந்து தோட்டம் வந்து பக்கம்தாங்க. கொஞ்சம் தூரம் தான், நடந்தே வந்துட்டோம். 2 வீலர்லேயும் வரலாம். சரி, அப்படியே பேசிக்கிட்டேவும் நானும் தங்கச்சியும் நடந்தே வந்துட்டோம். மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. கொத்து பாருங்கள் எவ்வளோ பெரிய கொத்துன்னு. இந்த மாதிரி கொத்து இருந்தால் தான் களை வெட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பூச்செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, மற்ற விவசாயம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அளவான கொத்து தான் வேணும். பூச்செடிக்கெல்லாம் இந்த மாதிரி வெட்டும்போது பெரிய கொத்தாக வச்சு வெட்டினா தான் நல்லா வெட்ட முடியும் ஈஸியாக. களை வெட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி பொண்டாட்டி. அங்கே பேரம்பேத்தியெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க சித்தி. தங்கச்சி 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லிவிட்டு ஊருக்குள்ளே போய் சொல்லணுங்க. ஊருக்குள்ளே சொல்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கலை. சரி, தோட்டத்தை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. சரி, உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு தான். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் நட்டிருக்காங்க. அதுவுமே பாருங்கள் இன்னும் களை வெட்டாமல் இருக்குது, வளர்ந்துருச்சு.
அக்கா தங்கச்சி வந்து சீக்கிரமாக வாக்கான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தடுத்து சொல்லிவிட்டு நான் ஊருக்குள்ளே வேற சொல்லிவிட்டு நீ ஊருக்கு கிளம்பணும், என்ன இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சத்தம் போட்டாங்க. வர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறாங்க பாருங்க, அந்த சைடு தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு அந்த காட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டியெல்லாம் மேய்க்கிறாங்க. களை இன்னும் கொஞ்சம் தான் அங்கே இருக்குது, களை வெட்டிட்டு நானும் வந்துடுவேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க பெரியம்மா. 2 பேரும் தான் வெட்டுறாங்க. அந்த பசலியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விதை விழுந்து அப்படியே நிறைய முளைக்கும் அப்படின்றக்காண்டி பெரக்கி மடியில் வைக்கிறாங்க. அந்த சிறு பசிலி பெரிய பசிலின்னு இருக்குங்க. யாரெல்லாம் அந்த பசிலியை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அந்த விதை விழுந்துச்சுன்னா நிறைய முளைக்கும் பாருங்கள். காடு தோட்டமெல்லாம் வெறும் பசலியாக ஆயிரும். அதுக்காக தான் அந்த களையை வெட்டும்போது அந்த பசிலி இருக்கிறத எடுத்து பெரக்கி மடியில் வச்சு அங்கிட்டு போய் போடுறக்காக. எப்படி இருந்தாலும் என்ன தான் நம்ம பெரக்கி வச்சாலுமேவும் அந்த பசிலி வந்துட்டு தான் அங்கே இருக்கும். இந்த பசலி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா இலை இதாக இருக்கும்போது கடைவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ இவங்ககிட்டையும் சொல்லிவிட்டு கோயிலுக்கு வந்துடுங்க கும்பாபிஷேகத்துக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. பாருங்கள், இதுவுமே மக்காசோளம் தான் அறுத்துட்டாங்க. இப்போ காடு சும்மா தான் இருக்குது. அடுத்து என்ன விவசாயம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது வந்து சித்தப்பா அவங்க தோட்டங்க. இது வந்து முருங்கை வச்சுருக்காங்க. அது காஞ்சதில் மறுபடியும் குச்சி ஊண்டிக்கிட்டே இருக்காங்க சித்தப்பா பொண்டாட்டியும் இன்னும் மாமா 2 பேரும் சேர்ந்து. அதில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தட்டாங்காய் இது போட்டிருக்காங்க. அதுலேயுமே முருங்கை காஞ்சிருச்சு ஊட அதுலேயுமே குச்சி வச்சு நட்டுக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய், வணக்கம்.